வளர்ச்சி பணிகள் வேகமாக வளர்ந்துட்டுருக்கு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பல திட்டங்களை தீட்டி வருகிறார். வெளிநாடுகளுக்கு சென்று முதலீடுகளை ஈர்த்து வருகிறார். எந்த வெளிநாட்டுக்கு சென்றாலும் வெளிநாட்டு தொழில் முனைவோர்கள் விரும்புவது திருப்பெரும்புதூர் தொகுதியில் தொழில் செய்ய வேண்டும், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தொழில் செய்ய வேண்டும். என்ன காரணம் என்றால் ரொம்ப நேரடியாக துறைமுக வசதி இருக்கிறது. போர்ட், ஏர்போர்ட், சீ போர்ட் எல்லாம் இருக்குது. ஆனால் அங்கே மாவட்ட நிர்வாகம் கொஞ்சம் திணறல் இருக்குது. ஒரு ஃபைல் போச்சுன்னா நீங்கள் கேட்ட மாதிரி கீழே இருந்து விஏஓ ஒரு ஃபைலை பார்க்குறாரு, விஏஓக்கு அப்புறம் ஆர்ஐ பார்க்குறாங்க, ஆர்ஐக்கு அப்புறம் டெப்டி தாசில்தார் பார்க்குறார், டெப்டி தாசில்தாருக்கு அப்புறம் தாசில்தார் பார்க்குறார், தாசில்தாருக்கு அப்புறம் ஆர்டிஓ பார்க்குறார், ஆர்டிஓக்கு அப்புறம் டிஆர்ஓ பார்க்குறார். எவ்வளோ பேர் பார்த்து அனுப்புகிறாங்க ஒரு கோப்பு. மாவட்ட ஆட்சித்தலைவருடைய கேம்ப் ஆஃபீஸ்லேயோ டேபிள்லேயோ வார கணக்கில் மாத கணக்கில் இருக்குன்னா அது தவறு. நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதான் பதில். அது உடனே எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் என்னுடைய வேண்டுகோள், காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு மட்டும் இல்லை, டிஸ்போஸ் பண்ணுங்கள் ஃபைலை. ஒரு நாள் தாமதமாகக்கூடாது. ஏன்னா மாண்புமிகு முதலமைச்சர் இன்னைக்கு ஒரு நிமிஷம் கூட அவர் தன்னுடைய நேரத்தை வீணாக்குறதுல மக்களுக்காக செலவழிக்கிறார். அப்போ ஒரு ஃபைல் வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் கிடப்பில் வச்சுருக்கீங்கன்னா என்ன காரணம் அது? என்ன காரணம் அது? அப்போ அரசுக்கு கெட்ட பேர் தானே வாங்கி தரீங்க. எல்லா இடத்துலையும் சொல்ல முடியாது என்னால். ஒரு இடத்துல இதுமாரி நடந்தால் அதை சரி பண்ணிக்கணும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் என்னுடைய வேண்டுகோள். இப்போ பொதுமக்கள் என்கிட்டையும் பேசுகிறாங்க, எல்லோரும் அனுப்பிச்சிடுறாங்க, கலெக்டர் ஆஃபீஸில் பெண்டிங் இருக்குது. எதுக்கு பெண்டிங் வைக்கணும்? அந்த ஃபைலில் தவறு இருக்கா, கொரி போட்டு திருப்பி அனுப்புங்க, காரணம் கேளுங்க. நீ வாங்கி ஃபைலை பிடிச்சி வச்சுருந்தீங்களா, அதுக்கு வேறு கணக்கு. அதெல்லாம் செய்யக்கூடாது. ஏன்னா மாண்புமிகு முதலமைச்சருக்கு உறுதுணையாக இருக்காங்க, மாண்புமிகு முதலமைச்சருடைய திட்டங்களை நடைமுறைப்படுத்துகிறாங்க. அவருடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கக்கூடாதுன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரே பதில், 24 மணி நேரத்தில் கோப்புகளை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் டிஸ்போஸ் பண்ணணும். எப்படி உங்ககிட்ட வருது? கீழே இருக்கிற அதிகாரிகள் தான் பரிசீலித்து ஆய்வு செய்து இன்ஸ்பெக்ட் பண்ணி அனுப்புகிறாங்க. அதில் தவறு எப்படி இருக்கும்? சரி, தவறு இருந்தால் கொரி போடுங்க. ஆர்டி தவறு பண்ணியிருக்காரு, டிஆர் தவறு பண்ணியிருக்காரு. வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் டேபிளில் வச்சுட்டு இருக்காங்கன்னா அது தவறு. அது நான் மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட புகார் அளிப்பேன்.